ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நல்ல சாப்பாட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சத்தான ஒரு லட்டு செய்ய போகிறோம். இதை எதை வச்சு செய்ய போகிறோன்னா, பேரிச்சம்பழத்தையும் நம்ம கடலைப்பருப்பையும் நார்மலாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால், ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு இதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்துருக்க அரை கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் இது கூடவே பாதாம் முந்திரி கூட சேர்த்து போட்டு அரைச்சி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்மளோட சுவையான ஆரோக்கியமான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நல்ல சாப்பாடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.